ஐவிஎஃப்ல வந்து நான் நிறைய ஐவிஎஃப் பார்க்குற படம் அதில் வந்து ட்வின்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதுக்குரிய ரீசன் என்ன மேடம்? இப்போ ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னாலே அது ட்வின்ஸு 3 குழந்தை இருக்கிறது அது ரொம்ப காமன். ஐவிஎஃப் பண்ணாலே ட்வின்ஸ் தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐவிஎஃப் கன்செப்ஷனில் ட்வின்ஸ் நிறைய வருவாங்க, நிறைய ப்ரெக்னென்சி ட்வின்ஸாக ஃபார்ம் ஆகும். பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை கரு வந்து உள்ளே வைக்கிறோம், யூட்ரஸ்குள்ளே வந்து அந்த 5வது நாள் கரு எடுத்து யூட்ரஸ்குள்ளே மதரோட யூட்ரஸ்குள்ளே வைக்கிறது வந்து 2 கரு வச்சா 2 கரு வளரும், 3 கரு வச்சா 3 கரு வளரும். பட் 3 வச்சா 2 வச்சா 3 தான் வரும் 2 தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கரு ஊனி வளர்னா கூட இன்னொரு கருவாவது வளரும். ஸோ 2 வச்சோம்னா அட்லீஸ்ட் 1ஆவது வரும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் 2 வைக்கிறது. பட் சம்டைம்ஸ் அவங்களோட லக்கு 2 கருவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் ஒரு சிலருக்கு 2 கரு வச்சாலும் 1 தான் வளரும். ஸோ இதனால தான் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சிங்கிள் ப்ரெக்னென்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு எம்ப்ரியோ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ மட்டும் எடுத்து உள்ளே வைக்கிறோம், ஒரே ஒரு கரு மட்டும் யூட்டஸில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சிங்கிள் ப்ரெக்னென்சியாக தான் வரும். வெரி ரேராக தான் அந்த ஒரு கருவே வந்து 2ஆக பிரிஞ்சு ட்வின்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அது சிங்கிள் ப்ரெக்னென்சியாக தான் வரும், சிங்கிள்டன் ப்ரெக்னென்சியாக தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து நேச்சுரலாக வந்துடுவோம். செகண்ட் பேபிக்கு வந்து அவங்க ரொம்ப டைம் எடுக்கிறாங்க, அது வரதில்லை. அப்போ அவங்க ஐவிஎஃப் போகலாமா? ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி எப்போவுமே நார்மலாக கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா 2வது ப்ரெக்னென்சி நார்மலாக தான் கன்சீவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை தான், 90% உண்மை தான். பட் சில தம்பதிக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்செப்ஷன் நார்மலாக இருந்தாலும் 2வது குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், 4 இயர்ஸ் ஆகும், 5 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க திருப்பி வந்து ரீஎவாலுவேட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக 2 பேர்த்துக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்னென்னு பார்த்துக்கணும். சிலருக்கு வந்து செயற்கை கருத்தரித்தல் போகிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி நார்மலாக கன்சீவ் ஆனால் 2வதும் 100% நார்மலாக கன்சீவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2வது குழந்தை ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பண்ணியிருந்தாலும் 2வது குழந்தை வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு, நாட் ஃபார் ஆல், ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ஐவிஎஃபாக இருந்தாலும் 2வது வந்து அவங்க இயற்கையாக வந்து கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தைராய்டுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நார்மலாக தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன் சத்து, நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன். மற்ற வைட்டமின் மாதிரி தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோனும் நம்ம உடம்புல தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கும். ஸோ முதல்லலாம் வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி வந்து இட் வாஸ் வெரி ரேர். பட் இப்போ நவடேஸ் வந்து 4 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லேயே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது, ஸ்க்ரீனிங்னா அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்தது, தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு கருவில் வளர்கிற குழந்தைக்கு வந்து நிறைய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறது நல்லது.